ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் அறிவல். நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேன்வா ஆப் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு சிம்பிளான நெக் டிசைனை ரீக்ரியேட் பண்ணுறது ஃப்ரீ எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்துட்டு ஒரு கஸ்டம் சைஸ் கொடுத்துட்டு ஒரு கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி டிசைன் எலமெண்ட் டெக்ஸ்ட் கேலரி இந்த மாதிரி வந்து காட்டும். நம்ம வந்து அதில் கேலரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த டிசைன் வந்துட்டு பண்ண போகிறோமோ அதோட பிக்சர் வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அதை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு நம்ம அதோட டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை லாக் பண்ணி வந்து வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா லாக் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை லாக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிக்சரை வந்து லாக் ஆகிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ரோலர் கைட்ஸ் வந்து ஆன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இல்லை அப்படின்னா இதிலேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்துட்டு அதில் லெவல் வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் 0 கொடுத்துக்கலாம். அப்புறம் ராஸ் கிளிக் பண்ணிவிட்டு 16 நம்மளோட வித்து எவ்வளோ வருது, ஹைட் எவ்வளோ வருதுன்றதை இதில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு செக்குடு பாக்ஸ் மாதிரி வந்து நமக்கு ஷோ ஆகும். ஒரு செக்குடு பாக்ஸும் வந்து ஒரு இன்ச்சஸ். இப்போ நான் வந்து அடுத்ததாக லைன் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் லைன் வந்து நெக்கை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எலமெண்ட்டில் போயிட்டு லைன் சர்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து நிறைய லைன்ஸ் வந்து கிடைக்கும். அதில் நான் வந்து ஒரு லைனை வந்து கிளிக் பண்ணிக்க போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த லைன் வந்து எந்த அளவுக்கு நம்ம கீழே வரைக்கும் வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், பெண்ட் ஆகிற இடம் வரைக்கும் நம்ம வந்து அந்த லைனோட லென்த் வந்து நம்ம வைக்கணும். இதுக்கப்புறம் நான் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடில் வந்துட்டு அதே மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம பிக்சரில் இருக்கக்கூடிய நெக்கு பார்த்திங்க அப்படின்னா யூனிக் தான். அது வந்து ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அதை க்ரியேட் பண்ணிடலாம். அதனால் அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. வந்து செமி சர்க்கிள்னு எலமெண்ட்டில் சர்ச் பண்ணோன்னா செமி சர்க்கிள் வந்து ஃப்ரீயாகவே நிறைய இருக்கும். ஸோ ஃப்ரீயாகவே நம்ம வந்து நெக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு செமி சர்க்கிள் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிவிட்டு நமக்கு நெக்கு எவ்வளோ டீப் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஜூம் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து நெக்கு வந்து நம்ம பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து கரெக்டாக உட்காராத மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்க போகிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். இதோட லைன் வந்து ரொம்ப கீழே வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த லைனை மட்டும் நான் வந்து சின்னது பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த லைன் வந்து சின்னது பண்ணியாச்சு. ஆனால் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு போகுது. கரெக்டாக அந்த லைன் மேலே உட்கார மாட்டேங்குது. நான் அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்க போகிறேன். நட்ஜ் டூல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதில் மூவ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட்டாக உட்காந்துரும். ஸோ வந்து யூனிக் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம் நெக்கை வந்து குரூப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்டர் மாதிரி வந்து நம்ம அடுத்த லைன் வந்து வைக்க போகிறோம். ஸோ இதே நெக்கை குரூப் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணி அப்படியே நம்ம ஜூம் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்டர் லைன்ஸ் வந்துட்டு கிடச்சிரும். நீங்கள் வந்து பார்டர் லைன் வேணும்னாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனாலும் வந்து விட்டுடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு அதில் ஆல்ரெடி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நானும் வந்துட்டு ஒரு சின்ன பார்டர் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி வந்து பார்டர் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கணும். எலமெண்ட்டில் வந்துட்டு ஒரு 2 எலமெண்ட்டு தான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ அந்த மோட்டிவோட இது மட்டும் நம்ம வந்து பார்த்து எடுக்க போகிறோம். ஒரு ஃப்ளார் வந்து வருது, அதுக்கப்புறம் ஒரு லீஃப் வருது. இதே தான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ வந்து நம்ம எலமெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஃப்ளார் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த ரூலர் கைட்ஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுற வரைக்கும் அது இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ வந்து நம்ம பார்டர் வந்து அந்த எலமெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். எலமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் ஃப்ளவர் அவுட்லைன் அப்படின்றத வந்து நான் சர்ச் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ கிராஃபிக்ஸில் போயிட்டு சிஆல் அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ளவர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பிக்சருக்கு நம்ம டிசைனில் வந்துட்டு எந்த ஃப்ளவர் வந்து இருக்குதோ அந்த ஃப்ளவர் வந்துட்டு இதில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கா அப்படின்றது வந்துட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கீழே தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஃப்ளவர் வந்து வரும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க பார்க்க வந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து அதில் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் மேட்சிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த ஃப்ளவரை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அது வந்து அவ்வளோ ஒன்றும் திக்காக வந்துட்டு தெரியல. ரொம்ப தின்னாக லைட்டாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது வந்து நான் அதை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அதுதான் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்குது. நம்ம டிசைனில் உள்ள ஃப்ளவர் மாதிரியே வந்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து அதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து சாரி லீஃப்னு வந்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். லீஃபோட அவுட்லைன் வந்து நம்ம சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய லீஃப் வந்துட்டு இருக்கும். அதில் நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் கிடைக்கல. அது வந்து ஃப்ரோவில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒரு பர்டிகுலர் லீஃபை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட கலர் வந்து க்ரீனாக இருந்துச்சு. நான் வந்து அதை பிளாக்காக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்சரில் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸில் வந்து நான் மாற்றிட்டு அந்தந்த இடத்துல வந்துட்டு அதை ஃபிட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து டூப்ளிகேட் பண்ணி நம்ம அந்தந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லீஃப் எல்லாமே வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் உள்ள லைன் வருது இல்லையா, அதுக்கு நம்ம வந்து லைனவே எடுத்துக்க போகிறோம். லைனே வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதோட அலைன்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு சேஃப் வந்துட்டு கிடச்சிரும் லைனில். இப்போ வந்து ரஃப்பாக வந்து லைனை வச்சுக்கலாம். கீழே வந்து நீங்கள் தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். ஸோ வந்து பெண்ட் பண்ணி வந்து வச்சாச்சு. நான் ஆல்ரெடி வேறு லீஃப் வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப பெண்டாகி வர்றதுனால அது வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லீஃபை எல்லாமே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் குரூப் பண்ணியாச்சு. குரூப் பண்ணிவிட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்து வந்து அப்படியே வச்சிட போகிறோம். அடுத்ததாக வந்து நம்ம இந்த 2 எலமெண்ட்டையும் வந்து குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு அதை வந்து டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து குயிக்காக வந்து நமக்கு ஒர்க்கும் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம எந்த அளவுக்கு எல்லா எலமெண்ட்ஸையும் குரூப் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அந்த பெண்ட் வர இடத்துல ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நான் மறுபடியும் குரூப் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடும் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். எந்தெந்த இடத்துல வருதுன்றதை பார்த்துட்டு மேலே வந்து வெறும் லீஃப் தான் வருது. ஸோ நம்ம அதை கடைசியில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இது வர்ற இடத்துல மட்டும் நம்ம வந்து இதை வச்சு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த சைடு வந்துட்டு நமக்கு வைக்கும்போது அந்த லீஃபோட சென்டரில் வர லைன் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடு நம்ம வைக்கும்போது அந்த ஃப்ளிப் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃப்ளிப் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு ப்ரோவில் தான் இருக்கும். நம்ம வந்து எலமெண்ட்டை வேணால் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து ஃப்ளிப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அன்குரூப் பண்ணிவிட்டு அது சென்டரில் உள்ள லைனை மட்டும் நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி வந்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம அன்குரூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளிப் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு காட்டாது. ஸோ அதுக்காக தான். இப்போ சைடில் இந்த சைடில் இருக்கிறத மட்டும் நான் வந்து அந்த சென்டரில் உள்ள லைனை வந்து மாற்றி வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள ஃப்ளவர் வந்து வைக்கணும். ஸோ அது ஃப்ளவரை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி இந்த சென்டரில் வந்து வச்சுக்க போகிறேன்.
ஏன்னா இதில வந்து ஃப்ளவர் அண்ட் லீஃப் இது 2ம் ரிப்பீட்டடா வர்றனால சென்டர்ல வந்து டிஃபரன்ஷியேஷன் காட்டணுன்றக்காக ஒரு ஃப்ளவர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதே ஃப்ளவர் தான் வச்சிருக்கனால நம்மளும் வந்துட்டு அதே ஒரு எலமெண்ட்ட பிக் பண்ணி வச்சுக்க போறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இது நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அ மேல உள்ள லீஃப் மட்டும் நம்ம வந்து வச்சுக்க போறோம். அதுக்கு நான் அன்குரூப் பண்ணிட்டு அத வந்து அலைன்ட்ட வந்து மாத்தி வச்சுக்க போறேன். அன்குரூப் பண்ணிட்டு, அந்த லீஃப மட்டும் எடுத்து அங்க ப்ளேஸ் பண்ணிக்க போறோம். இதுக்கு அடுத்ததா வந்துட்டு நம்ம கீழ உள்ள லைனும் வந்து அப்படியே காப்பி பண்ணி மேல வந்து பேஸ்ட் பண்ணிக்க போறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேல உள்ள லீஃபு அந்த நடுவுல வர ஸ்டெம் இது 3 மட்டும் நம்ம குரூப் பண்ணிக்க போறோம். இந்த எலமெண்ட்ஸ மட்டும் மேல உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் குரூப் பண்ணிட்டு, அந்த சைடும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். ஏன்னா அந்த சைடு நம்ம வந்து ஃபில் பண்ணாம வச்சிருந்தோம். ஸோ அதுக்காக. இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கிராண்டான ஒர்க் வந்து பார்க்கலாம். ஏன்னா சிம்பிளான ஒர்க்கே போயிட்டுருக்கு. ஸோ சிம்பிளான ஒர்க்கு நீங்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கே பண்ணி பார்ப்போம். ஃப்ரீ எலமெண்ட்ட யூஸ் பண்ணி ஹெவியான ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு வரும். ஸோ எல்லாரும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ஹெவி ஒர்க் வந்து பார்ப்போம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. நான் இதோட ஒரிஜினல் இமேஜ வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு, நம்ம ஒர்க்க வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட நேம வந்து நம்ம குடுத்துக்க போறோம். நம்மளோட சேனல் நேம் வந்து குடுத்துட்டு, அதோட ஒப்பாசிட்டிய வந்து கம்மி பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட டிசைன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கிராண்டான ஒர்க்கோட நான் உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் நான் உங்கள் காயத்ரி. டாட்டா, பாய் பாய். சீ யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.